சமூக நீதி பத்தி பேசுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்காயா? தகுதி இருக்கா? நிச்சயமா கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமில்ல, திமுகவுக்கே தகுதி கிடையாது. தகுதியை இழந்து விட்டார்கள். சமூக நீதி பத்தி இன்னும் எங்கேயாவது யாராவது திமுக காரங்க பேசுறாங்கன்னா நல்லா கொடுங்க. வாயில 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 நல்ல வாயிலன்னா சொல்லுங்க, பேசாதீங்க. ஓகே, உங்களுக்கு தகுதியெல்லாம் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களெல்லாம் முடிஞ்சு போச்சு, வேஷம் போட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்கள் இதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இந்த கோரிக்கை அனைத்து சமுதாயங்களுக்கு சார்ந்த கோரிக்கை. இதில் ஏதோ வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, கடந்த ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொடுத்தார்கள். ஆனால் அந்த இடஒதுக்கீடு ஒரு மாதம் அல்ல 1.5 மாதத்துக்கு முன்பு கொடுத்திருந்தார்னா இந்நேரம் எந்த சட்ட சிக்கலும் வந்திருக்காது. தேர்தல் நெருக்கத்தில் கரெக்டா கடைசி நாளில் கொடுத்தது. அதன் பிறகு வந்த திமுக அந்த இடஒதுக்கீட்டு வழக்கு போட்டார்கள். அதை எதிர்த்து சரியான முறையிலே வழக்கு ஆடவில்லை திமுக. ஆனால் தான் நீதிமன்றத்திலே அதை தடை செய்தார்கள். உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்றோம். உச்சநீதிமன்றத்திலே கொடுத்த தீர்ப்பு, நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு தெளிவான தீர்ப்பு. என்ன? தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமாக கொடுங்கள். அது என்ன? தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். தரவுகள் டேட்டா, டேட்டாவை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க, அவ்வளவுதான். உச்சநீதிமன்றம் எந்த இடத்துலயும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு எந்த இடத்திலையும் சொல்லல. அதனால் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அதை எங்களுக்கு வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் சொல்லுகிறது. என்ன வேண்டும்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. ஏன் வன்னியர்களுக்கு மட்டுமில்ல, வன்னியர்கள் போன்ற பின்தங்கிய நிலையில் உள்ள எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கிறது. அத்துணை சமுதாயங்களுக்கும் நீதி வேணும், சமூக நீதி வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், கல்வி வேண்டும், நலத்திட்டங்கள் வேண்டும். இந்த கணக்கெடுப்பு சாதிவாரி சர்வே எடுத்தாதான் எல்லாம் தெரியும், இந்த டேட்டா தெரியும், இன்னும் கூடுதலாக தெரியும். ஆனால் அதை எடுக்க தயங்குகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின், தயங்குகின்ற சொல்ல மாட்டேன், அதை எடுக்க பயப்படுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின், பயம் வந்துடுச்சு, பயம்.